நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா புலத்தூள் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1479வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்ரீ மகாபாரத சாரம் பை ராமகிருஷ்ணா பட்டு. ஆசிரியர் வந்து அண்ணா சுப்பிரமணியம். 1007 பேஜ் இருக்குது. இதில் இன்றைக்கி 2வது நாளாக தொடர்றேன். தயவுசெய்து கேளுங்க. அதை முக்கியமான கதைகள்லாம் வருது. இதில் கேட்டால் சிரவணம் பண்ணாலே நல்லது சொல்லப்படுறது. அதனால் நான் வந்து உங்களுக்கு எல்லாருடைய தாழ் பணிந்து நான் வேண்டிக்கிறேன். கேளுங்கோன்னு தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 2ஆம் நாளில் என்ன கதை பார்க்க போகிறேன் பாருங்க. சௌனகர் கூறியது. அரசர்களைச் சேர்ந்த அந்த மன்னரை பற்றி சொல்கிறார். ஜனமேஜயன் எதற்காக சத்திரையாகத்தான் சர்ப்பங்களை ஒழிக்க முயன்றார், அதை எனக்கு கூறும் கேட்க சொல்கிறார். அப்போ சௌதி கூறியது. மகா தபஸ்வியும் வீரியம் மேல் நோக்கிய பிரம்மச்சாரியாகவும் பிரம்மாவுக்கு சமமான பெருமையை படைத்த விளங்கிய ஜரத்காரு என்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தார். அவர்தான் பிறகு ஆசிரியரின் தந்தையானார். அவர் சுற்றி வருகையில் ஒரு பொழுது தமது வம்சத்து பித்தர்களை கண்டார். அந்த பித்தர்கள்லாம் சொல்கிறார், குழந்தாய், முயற்சியை கொண்டு நம்முடைய குலத்திற்காக சந்தானத்திற்காக நீ உனக்காகவும் எங்களுக்காகவும் தர்ம ரஷத்துக்காகவும் முயல வேண்டும். ஒரு மனைவியோடைய முயற்சித்து சன்னதியை வளர்ப்பதில் மனம் வை. நாம் சந்தித்ததால் மகனே இதுதான் எங்களுக்கு மிகவும் விரும்பத்தக்கதாகவும் சொல்லி அந்த பித்தர்கள்லாம் சொல்கிறார் மேல்லோகத்திலேருந்து. அப்போ ஜரத்காருன்ற மகரிஷி சொல்கிறார், நான் விவாகம் செய்து கொள்வதில்லை என்றும் பிழைப்புக்கு பொருள் தேடுவதில்லை என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து விவாகம் செய்து கொள்கிறேன். ஆனால் அதுவும் ஏழையாக எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? யாராவது பிச்சையாக பெண் கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது தானம், கண்டிப்பாக தானம் தான் சொல்கிறார். அப்போ சௌதிகள் சொல்கிறார், வாசுகி என்ற நாகசிரேஷ்டர் தமது சகோதரியை அழைத்து வந்து அவருக்கு கொடுத்தார். அவரும் முறைப்படி ஏற்று விவாகம் செய்து கொண்டார். பிரம்மவத்துக்களை உத்தமரே, சர்ப்பங்கள் ஆகிய ஆதிகள் தாயாரால் சபிக்கப்பட்டிருந்தன. ஜனமேஜயனுடைய யாகத்தில் அக்னி பகவான் உங்களை அழிப்பான் என்று. அந்த சாபத்தில் யார் தாயார்னா கத்ரு வினதை. இந்த கதையை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது காஷ்யபரோட பொண்டாட்டிகள் 2 பேர். ஒத்தி போய் கத்ரு, வினதை தான் வைனதேயனுடைய அம்மா. அது கருடன் அருணனுக்கு அம்மா. கத்ரு வந்து பாம்புகளுக்கெல்லாம் அம்மா. அவள் என்ன சொல்கிறா, கத்ரு வந்து 2 பேர் தோட்டத்தில் இருக்கும்போது தேவேந்திரன் குதிரை மேலே பறக்கிறது. அதெல்லாம் இதில் போடல. பட் நான் சொல்கிறேன் என்ன இதனால் தபிச்சான்ட்டு. அப்போது அதுக்கு அந்த குதிரையோட வால் கருப்பாக இருக்குன்னு சொல்லிடுறா கத்ரு. அப்போ வினதை சொல்கிறாள், வெள்ளையாக தான் இருக்குன்ற. இல்லை கருப்பாக இருக்கு. அப்போ கருப்பாக இருந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டா எனக்கு அடிமையாகிடும். சரின்ற அவள். அப்போ அன்றைக்கி ராத்திரி பசங்களெல்லாம் கூப்பிட்டு பாம்பெல்லாம் கூப்பிட்டு நீ போய் யாரை அந்த தேவேந்திரோட குதிரையை இந்த வாலில் சுற்றிக்குங்க, மேலே பறக்கும்போது கருப்பாக தெரியும் உங்களுக்குன்றா. அது சில பாம்புகள் ரிஃப்யூஸ் பண்ணிடுறது. அதனால் சபிக்கப்படுறதா அவள் இந்த பாம்புகள்லாம். அப்போ வந்து நீங்கள் வந்து நெருப்பில் ஊதி செத்து போவேள் அப்படின்ற மாதிரி அம்மாக்காரி சபிச்சுடுறா பசங்களை. இப்போ அந்த சாபத்தின் சாந்திக்காக சர்வசிரேஷ்டராகிய வாசுகி திடவிரதுடன் மகாத்மா ஜரத்காருவுக்கு சகோதரியை கன்னிகாதானம் செய்தார். ஆஸ்திகர் என்ற புத்திரரை அம்மகாபுருஷர் அவரிடம் தோற்றுவித்தார். சர்ப்பங்களை ஒழிக்க ஆரம்பிக்கும் நேரத்தில் இவன் ஜனமேஜயை சர்ப்ப யாகம் பண்ணுறான். சத்ரை யாகம் உண்டு. எதுக்காக பண்ணுறான்னு, பரீட்சித்து வந்து தக்ஷகன்ற பாம்பு தீண்டி செத்து போகிறதுனால இவன் வந்து அவர்கிட்ட ஒருத்தர் ரிஷி வந்து போட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து சர்ப்பத்தினால செத்து போனாஞ்சலுடைய சர்ப்பத்தினால ஒழிச்சு யாகம் பண்ணுங்கன்றார். அதுக்காக பண்ணுறான் ஜனமேஜயன். ஃபுல்லாக டீட்டெயிலாக போகாமல் சம்படியை சர்பை ஸ்ட்ரீம் டுடூஸோன்னு பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த சர்பையாகத்தில் எல்லா பாம்புகளும் வந்து விழருது. அப்போ எல்லாம் அம்மா அம்மான்னு கத்தும்போது இப்போ ஜரத்காரோடைய மனைவியான அவள் மிஸ்ஸஸ் ஜரத்காரு
அவள் தான் மானசாதேவி. நாகாத்தம்மன் தமிழ்நாடு சொல்லக்கூடிய மானசா அவள் தான். சர்ப்பங்களை ஒழிக்க ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் யாகத்தில் மகா தபஸ்வியான ஆசிரியர் நாக சர்ப்பங்களை விடுவித்தார். எப்படின்னா அப்போ ஆசிரியர் கூப்பிட்றா ஜரத்காரோ மானசாதேவி கூப்பிட்டு, உங்களோட சகோதரெல்லாம் பாரு நான் நாகலோகத்துக்கு நான் ராணியாக இருக்கேன், எல்லா நாகங்களும் அழியிறது, எல்லா குழந்தையெல்லாம் அடறது, அதெல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லும்படி இவர் போய் கமண்டலத்தில் தண்ணி தெளித்த உடனே அந்த யாகத்தில் பலியான எல்லா பாம்புகளும் உயிரோடு வெளில வந்துடுறது. ஜரத்கார் பலவிதமான தட்சிணங்களை கூடிய யாகங்களால் தேவர்களையும் பிரம்மச்சாரியத்தால் ரிஷிகளையும் வந்ததியால் பித்திருக்களை திருப்தி செய்து தமது பித்திருக்களோட சொர்க்கம் சென்றார். ஆஸ்திரியை புத்திரனாக அடைந்து அந்த முனிவர் ஒப்பற்ற தர்ம ரட்சணம் செய்தார். அப்படின்னு ஜரத்காரோட சரித்திரம் வருது. இல்லை பிரம்மஸ்வரூபியே, பாவமற்றவரே, முன் கிருதயுகத்தில் தட்ச பிரஜாபதியின் அழகிய பெண்கள் கத்ரும் என்றும் வினதை என்றும் 2 அற்புதமான சகோதரிகளாக இருந்தார்கள். அவர்கள் காசிப்புக்கு மனைவி ஆயினர். சர்ப மக்கள் வெல்வதற்குரிய வீரியம் படைத்தவர்கள் என்று கூறப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த தாயாரி சாபத்தை உணர்ந்து கொண்டு என்ன செய்தன கேட்கிறார். அவர்கள் தெய்வசக்தி வாய்ந்தவன புகழ்மிக்கவனான சேஷன் விரதம் பூண்டு காற்றையை புசித்து கடுந்தவன் செய்தான். அதான் ஆதிசேஷன். சத்தியத்தில் நிலைத்து தவத்திலாந்திருந்த அவனுக்கு காட்சி அளித்து பிரம்மா, சேஷா, உன் உள்ளத்தில் உரையும் ஆசை எனக்கு தெரிவின்றார். அப்போ சேஷன் சொல்கிறேன், என்னுடைய பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் மந்த புத்தி படைத்தவர்கள், அவருடன் வாழ நான் விரும்பவில்லை, தேவரீர் அதை அனுமதிக்க வேண்டும் சொல்லி பிரம்மாட்ட கேட்குறான். ஆகாயத்தில் பிறக்கும் வைனதேயன் எனக்கு இன்னொரு சகோதரன், அவன் மிகுந்த பலமுடையவன், அவனை எப்பொழுதும் மற்ற சகோதரர்கள் பகைக்கிறார்கள். அப்போ பிதாமகரே, ஈஸ்வரரே, நான் விரும்பும் மரம் இதுதான். எனது மனது எப்பொழுதும் தவத்திலும் புலநடக்கத்திலும் தர்மத்திலும் மகிழ்ந்திருக்க வேண்டும் சொல்கிறார். அப்போ பிரம்மா சொல்கிறார், சர்வசிரேஷ்டனாக பூதலத்திற்கு கீழே போ, பூமாதேவி தான் உனக்கு இடமளிப்பாள், இந்த பூமியை தாங்குவாள். சேஷா, நீ எனக்கு பிரியமான காரியத்தை செய்பவனாக விளங்குவாய். இப்போ சௌதி சொல்கிறார், புகழ்மிக்க நாகராகிய பிரபு அனந்தர ஆதிசேஷ பிரம்மாவின் கட்டளைப்படி தாம் ஒருவராகவே பூமியை தாங்கிக் கொண்டு வாழ்கிறார். மேலும் பகவான் பிரம்மா வினதை புத்திரன் கருடரை அவருக்கு உதவி புரிவாக அருளினார். ஸோ இந்த ஆதிசேஷனும் இந்த வினதையோட புள்ள கருடனும் ஒத்துமையாக தான் இருக்காவா. இதற்கு சில காலத்துக்கு பிறகு பரிஷித்து என்ற பெயர்பட்ட ராஜரிஷி கௌரகுலத்தை தோன்றினார். ரிஷி சாபத்துக்கு பயந்து அந்த பரிஷித்து மந்திர ஆலோசனையின் தத்துவம் உணர்ந்தவர் மந்திரங்களை கூட்டி ஆலோசித்த பின் ஒற்றை தூணி மேல் நன்கு காக்கப்பட்ட ஒரு மாளிகையை கட்டி கொண்டார். சுற்றிலும் காவலை ஏற்படுத்தி வைத்தியர்களையும் மருத்துவர்களையும் சித்தப்படுத்தி மந்திர சித்தி பெற்ற பிராமணர்களையும் தயாராக வைத்துக் கொண்டார். அங்கிருந்து கொண்டு ராஜ்ய காரியங்களால் தர்மம் அறிந்து அவர் கவனித்து வந்தார். சுற்றிலும் வெகு கவனத்துடன் காக்கப்பட்டார். அந்த அரச சிரேஷ்டரை உச்சியில் இருந்தவரை வெளியிலிருந்து யாரும் அணுக இயலாது. 7வது நாள் நெருங்கிய போது காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்த ஒரு வித்வான் அந்த அரசனுக்கு சிகிச்சை அளிக்க எண்ணி அங்கே வந்தார். பாம்பு கடிச்சா என்ன செய்யறதுன்று அவ்வரசனை தர்ஷகன் என்ற சர்வசிரேஷ்டன் கடிந்து யமலோகத்துக்கு அனுப்பிவிடப் போகிறான் என்று செய்தியை அவர் கேள்விப்பட்டிருந்தார். சர்வசிரேஷ்டாக கடிக்கப்பட்ட அவருடைய விஷஜ்வரத்தை இறக்கப் போகிறான். அதனால் எனக்கு தர்மமும் பொருளும் கூடி வரும் என்று சிந்தித்து கொண்டே வந்தார். ஒரே மனத்துடன் சென்று கொண்டிருந்த அந்த காசியப பிராமணரை நாகேந்திரன ரட்சகன் வழியில் கண்டான். தட்சகன் அவன் வயது சென்ற ஒரு பிராமண வேஷத்தில் இருந்தான். முனிபுங்குவரான காசிபரை நோக்கி, இந்த காசிப கோத்திரத்தில் வந்தவர், சர்வசிரேஷ்டான தங்கள் அவசரமாக எங்கே போகிறீர்கள், என்ன காரியம் செய்ய போகிறோம்னு கேட்குறான். சௌமியரே, குருகுலத்தவரும் பகைவரே வெல்லுவரான பரீட்சத்தை சர்வசிரேஷ்ட தட்சகன் என்று தனது வீரியத்தால் கடிக்கப் போகிறான். அதை தடுக்கிறதுக்காக நான் போகிறேன். அப்படி கடித்தாலும் நான் அவனை காப்பாற்றிக்கலான்னு பார்க்குறேன்றான். அப்போ தட்சகன் சொல்கிறேன், பிராமணரே, நான் தான் அந்த தட்சகன், அரசனை கடிக்கப் போகிறேன், நீ திரும்பி போய்விடும். என்னால் கடிக்கப்பட்ட ஒருவரை சிகிச்சை செய்து விடுவிக்க உம்மால் இயலாதுன்றார்.
அப்போ அந்த காசிப கோத்திரத்து பிராமணர் சொல்கிற, நான் போய் உம்மால் கடிக்கப்பட்ட பின் அந்த அரசரின் விஷப்பீடையை எனது மந்திர சக்தியால் நீக்குவேன்னு சொல்கிறார். என்னால் கடிக்கப்பட்ட ஒன்றை சிகிச்சை செய்து மீட்க நீ சக்தி உள்ளவராலே இங்குள்ள மரத்தை கடிக்கிறேன், அதை எனக்கு காப்பாற்றுவான்றான். அவன் கடிச்சான், அப்படியே எரிஞ்சு பட்டு போயிடுறது மரம். சர்பஸ்ரேஷ்டர் பக்கத்தில் இருந்த ஆலமரத்தை அணுகி அதை கரித்து எரித்து விட்டு காசிபரை நோக்கி மீண்டும், காசிபர் கிடையாது, காசிப கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர். மீண்டும் பிராமண சேஷ்டரே, இந்த மரத்தை பிழைப்பை சொல்வது அந்த பிராமண சேஷ்டராக பகவான் வித்வான் சாம்பலாக குவிந்து போன இந்த மரத்தை மந்திர சக்தியால் மீண்டும் பிழைக்க வைத்தார். தட்சகன் அவர் அணுகி, பிராமணரே, உம்மிடம் உள்ள இந்த சக்தி மிகவும் அற்புதம். தபோதரரே, என்ன பொருளை விரும்பி நீங்கள் போகிறோ அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன். அந்த பிராமண சாபத்தால் ஆயுள் நசிந்திருப்பதால் நீர் முயற்சி செய்தாலும் உமக்கு வெற்றி கட்டுவது சந்தேகம்தான் என்று கூறினான். திவ்யஞானம் படைத்த மேதையான அந்த பிராமணர் பாண்டு வம்சத்து அரசன் ஆயுள் முடிந்தவன் தான் என்று உணர்ந்து கொண்டார். பிறகு முனிசிரேஷ்டரை தட்சகனிடமிருந்து விரும்பிய பொருளை பெற்றுக்கொண்டு அவர் கொடுத்துட்றான். அந்த எவ்வளோ ஒரு பொன்மூட்டை தருவான உடனே இவன் கொடுத்துட்ற உடனே அதை வாங்கிட்டு போயிடுறார். அதன் பின் தட்சகன் யோசிக்கலானான். அரசன் என்னால் மாயையை கொண்டு கை கொண்டு வஞ்சிக்கப்பட வேண்டும், அதற்கென உபாயம் பார்க்குறான். அதுக்கு அந்த நாகநாகி தட்சகன் பாம்பு மக்களை அணுகி, தபசுகளை வேஷம் போட்டு நீங்கள் பழங்களும் தர்பையும் திருத்தமும் கொண்டு எடுத்துக்கொண்டு ராஜாவிடமே கொடுங்க ஓத்துறான்றான். அது மாதிரி போயிருக்கும்போது அவருக்கு பழமும் புஷ்பமும் தீர்த்தமும் கொடுப்பவர்கள் போல் பொங்கல் அப்படின்றான். தட்சகன் குறிப்படி அவருக்கு போய் சேர்ந்தனர். வீரியம் எடுத்த அந்த சிரேஷ்டன் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு மரியாதை செய்து காரியம் முடிந்த பெண் அவரிடம் போகலாம் என்றான். பிறகு அரசன் மந்திரியுடன் பழத்தை எடுத்து உண்ண விரும்பினான். விதியாலும் ரிஷியின் சாபத்தாலும் இயக்கப்பட்டு எந்த பழத்தில் புழுவடிவில் தட்சகன் மாயையால் ஒழித்து கொண்டிருக்கிறாரோ அதை எடுத்து புசிக்கலானார். அதையே எடுத்து மோந்து பார்த்து அது கடித்து சாப்பிட்றதுக்கு போகிறான். அதை புசிக்கும்போது அந்த பழத்திலிருந்து வெளிவந்த சிறிய புழுவை அரச சிரேஷ்டர் கையில் எடுத்து மந்திரியுடன் பின்வருமாறு கூறினான். இப்போ சூரியன் அஸ்தமிக்கிறான், இனி எனக்கு விஷத்தால் பயமில்லை, இந்த புழு என்னை கடிக்கட்டும், ரிஷியின் வாக்கும் பொய் போக வேண்டாம் என்று சொல்கிறான். இப்படி கூறிவிட்டு அந்த சிறு புழுவை அரசன் கழுத்தில் வைத்து கொண்டு மரணம் நெருங்கிவிட்ட அவன் மதிக்கட்டு உறக்க சிரித்தான். புழு வடிவில் இருந்த சர்பத் தலைவரான தட்சகன் அரசனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட படத்திலிருந்து பாம்புருவு கொண்டு பூபாலனை கடித்தான். பாம்பினால் சுற்றி பிடிக்கப்பட்ட அரசனை கண்டு மந்திரிகள் எல்லோரும் முகம் கோணி துக்கத்தில் கதறினார்கள். பிறகு மிகவும் துக்கத்தில் இருந்த அவர்கள் சர்பத் தலைவரான தட்சகன் மேல் ஆகாயத்தில் கிளம்பி செல்லும் அற்புதத்தை கண்டார்கள். தட்சகனுடைய விஷாக்னியால் மாண்டு போன அரசனுக்கு எல்லோரும் கூடிய பரலோக கிரியை செய்தனர். தூய்மையான பிராமணர்களும் புரோகிதர்களும் அரசனுடைய மந்திரிகளும் கூடி அரசனான குமாரனை அரசனாக்கினார். அவர் தான் ஜனமேஜயன். நகரவாசிகள் எல்லோரும் கூடி சத்துருக்களை அடையவல்ல குருவீரனான அந்த ஜனமேஜனையை அரசாட்சி செய்ய வைத்தனர். பரீட்சித்தின் குமாரனும் பரதகுல சிரேஷ்டமான ஜனமேஜயன் புரோகிதர் பித்துக்களை அழைத்து சுற்றின் பிழைத்து அவன் செய்ய வேண்டிய வார்த்தையை பேசினான். மிகவும் துஷ்டமான எந்த தட்சகன் என்னுடைய தந்தையை கொன்றானோ அவனை நான் பழிவாங்க வேண்டும், அதற்குள் வெளியே கூறுங்கள்ன்றான். அப்போ ரிக்வித்துகள் கூறியதாவது, அரசே, ஒரு பெரிய சத்திரையாகும் சர்பய சத்திரம் என்று பெயர் பெற்றது புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. தெய்வ வசத்தால் உமக்காவே நியமிக்கப்பட்ட போல இருக்கிறது. இங்கனம் கூறப்பட்ட ராஜரிஷி தட்சகன் புசுக்கப்பட்டதாக எண்ணினான். பிறகு ரிக்வித்துகள் சாஸ்திரப்படி யாகசாலைக்கு வேண்டிய இடத்தை சுத்தம் செய்து சித்தமாக்கினார்கள். சர்பசத்திர விதானப்படி யாக கர்மம் தொடங்கியது. யாகம் செய்பவர்கள் கருப்பு வஸ்திரம் உடுத்தி முறைப்படி அவரவர்கள் காரியங்களில் ஈடுபட்டனர். கொழுந்து விட்டு எறிந்த அக்னியில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான சர்ப்பங்கள் வந்து பயமிழந்து வீழ்ந்து மடிந்தன. நாகேந்திரான தட்சகன் ஜனமேஜயனின் யாகத்தையை பூண்டதை கேட்டதை தேவேந்திர லோகம் சென்று இந்திரனிடம் நடந்த வேட்டான் கோரி பாவம் செய்த பயத்தால் சரண் புகுந்தான். இந்திரன் அவனை
பிரீத்தியுடன் ஏற்று, தட்சகா, நாகேந்திரா, இங்கு உனக்கு சர்ப்பசாத்திரத்தால் ஒருபோதும் பயம் ஏற்படாது என்று கூறினான். வாசுகி தன் பரிவாரம் இழந்து சிறிதளவு மிகுந்திருந்த இதயத்தில் மிகுந்த வேதியனிடம் பதிவித்து தன் சகோதரியிடம் பின்வருமாறு கூறினான். சகோதரியே, என் நோக்கத்துடன் உன்னை ஜரத்கார்வுக்கு கொடுத்தேன். அது பூர்த்தியாக வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. பந்துவர்களுடன் நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் சொல்றான். யார்? வாசுகி. சர்ப வம்ச உத்தமியே, இந்த சர்ப சத்துரையாக நடக்கும்போது உன் மகன் ஆசிரியன் தடுத்து நிறுத்துவான் என்று முன்பே நான் பிரம்மாவிடம் என்ன கூறியுள்ளார். பெரியோர்களின் மதிப்பை பெற்றுள்ள வேத வித்தமான உன் குமாரனிடம் சொல்லி நீங்கள் தடுத்து நிறுத்துன்றார். அப்போ ஜரத்காரு புத்திரனை அழைத்து ஆஸ்திகான் கூப்பிட்றா. ஜரத்காரு மானசாதேவி நாகராஜனின் வாசுகியின் வேண்டுகோளுக்கு எனக்கு இதை தெரிவித்தார். எல்லா குணங்களும் கூடி நடந்து கொண்டிருந்த ஜனமே யஜ்ஞத்திற்கு பிராமணோத்தரமான ஆசிரியர் சர்ப்பங்களை சென்று அங்கு சிறந்த யாகசாலையை கண்ணுற்றார். புண்ணியாத்மக்காலை சிறந்த அந்த பிராமணர் யாகசாலை அடைந்ததும் ஹோமம் செய்பவர்களையும் சபையோர்களையும் அக்னிதேவர்களையும் அரசனையும் புகழ்ந்தார். உலகில் தெய்வாவியனருக்கு சமமான ரிக்வித்துக்கள் இருப்பது நிச்சயம் இல்லை என்பது நிச்சயம். அவருடைய சீடர்கள் பூமியில் சஞ்சரிக்கிறார்கள். இங்குள்ள ரிக்வித்துக்கள் எல்லாரும் தத்தம் கர்மங்களில் திறமை மிக்கவர்கள். பிரைஸ் பண்ணி சொல்றார். விபாவசும் சித்திரபானும் கிரணரேதஸ் குதபுக்கு கிருஷ்ணவர்த்மா போன்ற மகாத்மாக்கள் அக்னி தேவன் பலமாக சுழலும் ஜுவாலையுடன் உம்முடைய ஹவ்யத்தை பிரியமாக இருக்கின்றனர். கட்வாங்கன், நாபாகன், திலீபன், யயாதி, மந்தாத்தா ஆகிய சமமான பிரபாவம் உடையவராகவும் சூரியனைப் போல் ஒளிமிக்கவராகவும் அரசுகளை பீஷ்மரை போல் சிறந்தவராகவும் நல்ல பிரதமுடையவராகவும் நீ விளங்குவீர். இங்கனம் துதிக்கப்பட்ட அரசரும் சபையோருடன் ரிக்வித்துக்களும் அக்னி தேவரும் மகிழ்வுற்றனர். எல்லோருடைய மனபாவங்களை இங்கிதம் அடைந்து ஜனமேஜயன் பின்வருமாறு கூறினார். இவர் இளமையான முதியோரை போல் பேசுகிறார். யார்? ஆசிரியர். இந்த இளைஞர் அல்லாமல் முதியவராய் என்னால் மதிக்கப்படவர். இவருக்கு வரமளிக்க விரும்புகிறேன். பிராமணர்களையும் அதை முறைப்படி செய்யுங்கள்ன்றார். ரிக்வித்துக்கள் சொல்றார். அரசே, மந்திர தேவதைகளும் அக்னி தேவனும் எங்களுக்கு கூறியதாவது, தட்சகன் இந்திர பவனத்தில் பயத்தால் பிடிக்கப்பட்டு போதிருக்கிறான். அப்போ ஜனமே சொல்கிறான், பிராமணர்களே, இந்த தட்சகன் இந்திரனால் ரட்சிக்கப்பட்டு இந்திர பவனத்தில் இருக்கிறான் என்றால் அவனை இந்திரனுடன் கூடிய அக்னியில் விட செய்யுங்கள். அந்த இந்திரனோட சிம்மாசனத்தோட கீழே வரத்துக்கு வரா. அப்போ சௌதி சொல்கிறார், தட்சகன் இந்திரனுடன் விடும்படி ஹோமம் செய்யப்பட்டதும் அவன் துன்புற்று அதே நொடியில் ஆகாயத்தில் காணப்பட்டான். இந்திரன் அவனுடைய ஷேரை தட்சகன் சுத்தின்னு இருக்கான். யாகத்தை பார்த்து இந்திரன் மிகுந்த பயத்தை அடைந்தான். பயத்தால் தட்சகன் விட்டுவிட்டு தன் இடத்துக்கு திரும்பி விட்டான். இந்திரன் போன பின் தட்சகன் பயத்தால் மயங்கி மந்திர சக்தியால் கவரப்பட்டு பயமடைந்து அக்னி ஜுவாலைக்கு அருகில் வந்து சேர்ந்தான். ரிக்வித்தில் கூறியதாவது, அரச சிரேஷ்டரே, பிரபுவே, இந்த கர்மம் இப்போது முறைப்படியாக பூர்த்தியாகி போகிறது. இந்த பிராமணத்திற்கு வரமளிக்கலாம்னு சொல்கிறார். ஏன்னா இவன் வந்துட்டான், தட்சகன் வந்துட்டான் விடத்துக்கு. ஜனமேஜயரே, நீ வரமளிப்பதனால் இந்த மந்திரை சத்திரையாக இப்போது முடிவடையட்டும். இது சர்ப்பங்களின் அக்னியில் விட வேண்டாம். அதுதான் நான் கேட்கும் வரம் சொல்றார். ஆசிரியரால் இவ்வாறு கோரப்பட்ட அரசன் பரீட்சித்து புத்திரன் பேச்சில் வல்லவன் ஆசிரியரிடம் பிராமண சேஷ்டரே, உங்களுக்கு மங்களம் உண்டாக மாட்டோம், வேறு வரம் கேளும் என்று கூறினான். திரும்ப திரும்ப சொல்றான் அதை. பிருகுநந்தனரே, அவர் வேறு வரம் கேட்கவில்லை. இந்திரனுடைய கையிலிருந்து அழிய பாம்பு தலைவரான பிரஜையை இல்லாமல் நோக்கி, ஆசிரியர் அங்கேயே நில் நில் என்று 3 தடவை தெளிவாக கூறினார். அப்பொழுது ராஜாவும் சபையோரும் ஆசிரியர் கூறியபடியே அவருடைய விருப்பம் பூர்த்தியாகட்டும், இந்த கர்மம் முடிவரட்டும், பாம்புகள் என்னை துன்புற வேண்டாம் என்றார்கள். ஆசிரியருக்கு வரமளித்த பரீட்சத்தின் குமாரனும் பாண்டவகுல மன்னனுமான ஜனமேஜயனுடைய யாகம் இவ்வாறு முடிவுற்றது. ரிக்வித்துகள் சபையோருக்கு மற்றவருக்கு அங்கு வந்தவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தானம் வழங்கப்பட்டது. இந்த சர்ப்பசத்திர யாகம் முடிஞ்சிடுது. அப்போ என்ன செய்யற, முறைப்படி அவபிரதிஸ்தானம் செய்து ஆசிரியரை வஸ்திரங்களாலும் பூஷணங்களாலும் அலங்கரித்து அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர்.
ஸோ இப்படி நிவர்த்தியாகும் என்ற யாகத்தில் குறிச்சொலியிருந்த சூதன் என்ற லோகிதாசனுக்கும் சபதிக்கும் அரசர் கொடையளித்தார். ஆசிரியர் பரம சந்தோஷம் சென்று தாயாரிடம் பரமனிடம் அடக்கத்துடன் நிகழ்ந்தவற்றை கூறினார். ஆசிரியர் கூறியது, உலகில் எந்த பிராமணர்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் காலை மாலையில் பரிசுத்த மரத்துடன் எனக்கு இந்த என்னுடைய தர்ம அத்தியாயத்தை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு சர்வ ஜனங்களே, உங்களிடமிருந்து சிறிதளவும் பயம் வேண்டாம், பாம்பை கடிக்காதுன்றார். ஜரத்காருடன் ஜரத்காருக்கு பிறந்த புகழ்மிக்க ஆசிரியர் சர்வ மக்களாகிய உங்களை ரட்சித்தவர் என்று அவரை மனதால் நினைக்கும் என்னை இம்சித்து தகாதது. சர்வமே விலகிப்போ, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். விஷப்பாம்பே, ஜனமேஜருடைய யாக முடிவில் ஆசிரியர் கூறிய ஞாபகப்படுத்திக் கொள். சர்வ பயன் நீங்கிறதுக்காக ஜபிக்கப்படும் மந்திரம். பிராமணோத்தமரும் தர்மாத்தமாகிய ஆசிரியர் சர்வ யாகத்தில் சர்ப்பங்களை விடுவித்து விட்டு புத்திர புத்திரர்களை பெற்று உரிய காலத்தில் தெய்வகதியை எழுதினார். ஸோ இதில் இந்த சந்தியாவந்த மந்திரத்திலே வரும். அது இந்த ஆசிகேசன மந்திரம் சந்தியாவந்த மந்திரத்திலே வருது. இதில் முக்கியமாக மானசாதேவியருடைய நாமாவளி வந்துடும். அதாவது, ஓம் மானசாதேவி எனமக, ஓம் ஜரத்காரு எனமக, ஓம் ஜகத்கௌரி எனமக, ஓம் விஸ்வரூபிணி எனமக, நவோ நாகபகன்னி எனமக மாதிரி ஒரு 12-15 நாமாவளி வரும். அது யார் சொல்கிறாலோ பாம்பு கடியால் அவளுக்கு எந்த பயமே ஏற்படாது சொல்லப்படுறது. இந்த அளவில் இந்த 2ஆம் நாள் மகாபாரத சாரத்தில் நான் பூர்த்தி செய்கிறேன். நமஸ்காரம். தயவு கேளுங்க. திருப்பியும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். 4 பேர் சொல்லுங்க, கேட்க சொல்லி அதுவே புண்ணியம் சேரட்டும்.